Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 233வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் ஏசாயா 22 முதல் 24 வரை வாசிக்கிறோம். தேவன் மனிதர்களின் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அவர்களுடைய செயல்களை பார்க்கிறார். மேலும் ஒவ்வொரு ஜாதியையும் தமக்கு முன்பாக கணக்கு கொடுக்க செய்கிறார் என்பதை இன்றைய வாசிப்பு நமக்கு நினைவூட்டுகிறது. பெருமை, சுயநம்பிக்கை, மனித வல்லமையின் மீது சார்ந்திருத்தல் ஆகியவற்றின் ஆபத்தையும் அவற்றிற்கு பதிலாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பதன் அவசியத்தையும் நாம் காண்கிறோம். தேவனுடைய நியாயத் தீர்ப்பு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ மட்டும் அல்லாமல் அவருடைய பரிபூரண நீதியின்படி முழு பூமியையும் உள்ளடக்கியது என்பதையும் இந்த பகுதிகள் வெளிப்படுத்துகின்றன. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தொடர்ந்து செல்லும் நாம் நமது இருதயங்களை ஆராய்ந்து பெருமையை விட்டு விலகி முழுமையாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். இன்றைய வாசிப்பு தேவன் மீதான நமது பயபக்தியை ஆழப்படுத்தி நமது விசுவாசத்தை வலுப்படுத்தி அவருடைய திட்டங்கள் எப்போதும் நிறைவேறும் என்பதை நமக்கு நினைவூட்டட்டும். Welcome to day 233 of the Bible Challenge. Today's reading from Isaiah chapter 22 to 24 reminds us that God sees the hearts of people, knows their actions, and holds every nation accountable before Him. We are reminded of the danger of pride, self-reliance, and placing our confidence in human strength instead of trusting in the Lord. These passages also reveal that God's judgment is not limited to one people or one place, but extends over the whole earth according to His perfect justice. As we continue our journey through God's Word, let us examine our hearts, turn away from pride, and place our complete trust in the Lord. May today's reading deepen our reverence for God, strengthen our faith, and remind us that His purposes will always prevail. ஏசாயா அதிகாரம் 22. Isaiah chapter 22. வசனம் 1. தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? Verse 1. The burden of the valley of vision. What aileth thee now, that thou art wholly gone up to the housetops? வசனம் 2. சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருந்த நகரமே, உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. Verse 2. Thou that art full of stirs, a tumultuous city, a joyous city, thy slain men are not slain with the sword, nor dead in battle. வசனம் 3. உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில்வீரரால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓட்டியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள். Verse 3. All thy rulers are fled together, they are bound by the archers. All that are found in thee are bound together, which have fled from far. வசனம் 4. ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள், என் ஜனமாகிய குமாரத்தை பாழாய் போனது நிமித்தம் மனங்கு சென்று அழுவேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். Verse 4. Therefore said I, look away from me, I will weep bitterly, labor not to comfort me, because of the spoiling of the daughter of my people. வசனம் 5. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் மிதியுண்குதலும் கலக்கமுமுள்ள நாளாயிருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது. Verse 5. For it is a day of trouble, and of treading down, and of perplexity by the Lord God of hosts in the valley of vision, breaking down the walls, and of crying to the mountains. வசனம் 6. ஏலாமியன் அம்பரா துணியை எடுத்து இரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கீழ் கேடகத்தை வெளிப்படுத்தும்
Verse 6. And Elam bare the quiver with chariots of men, and horsemen, and Kir uncovered the shield. வசனம் 7. மகாவடிவான உன் பள்ளத்தாக்குகள் இரதங்களால் நிரப்பப்படும். குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். Verse 7. And it shall come to pass that thy choicest valleys shall be full of chariots, and the horsemen shall set themselves in array at the gate. வசனம் 8. அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான், அந்நாளிலே வனமாளிகையாகிய ஆயுதசாலையை நோக்குவாய். Verse 8. And he discovered the covering of Judah, and thou didst look in that day to the armor of the house of the forest. வசனம் 9. நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாயிருப்பதைக் கண்டு கீழ்க்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து. Verse 9. Ye have seen also the breaches of the city of David, that they are many, and ye gathered together the waters of the lower pool. வசனம் 10. எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து. Verse 10. And ye have numbered the houses of Jerusalem, and the houses have ye broken down to fortify the wall. வசனம் 11. இரண்டு மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகழை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். Verse 11. Ye made also a ditch between the two walls for the water of the old pool. But ye have not looked unto the maker thereof, neither had respect unto him that fashioned it long ago. வசனம் 12. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அழவும் புலம்பவும் மொட்டையிடவும் இரட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். Verse 12. And in that day did the Lord God of hosts call to weeping, and to mourning, and to baldness, and to girding with sackcloth. வசனம் 13. நீங்களோ சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். Verse 13. And behold joy and gladness, slaying oxen, and killing sheep, eating flesh, and drinking wine. Let us eat and drink, for tomorrow we shall die. வசனம் 14. மெய்யாகவே நீங்கள் சாகுமட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவிர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. Verse 14. And it was revealed in mine ears by the Lord of hosts. Surely this iniquity shall not be purged from you till ye die, saith the Lord God of hosts. வசனம் 15. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய்ச் சொல்ல வேண்டியது என்னவென்றால். Verse 15. Thus saith the Lord God of hosts, Go, get thee unto this treasurer, even unto Shebna, which is over the house, and say. வசனம் 16. உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கன்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? Verse 16. What hast thou here, and whom hast thou here, that thou hast hewed thee out a sepulchre here, as he that heweth him out a sepulchre on high, and that graveth an habitation for himself in a rock? வசனம் 17. இதோ பெலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். Verse 17. Behold, the Lord will carry thee away with a mighty captivity, and will surely cover thee. வசனம் 18. அவர் உன்னை உண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எறிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் இரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும்.
Verse 18. He will surely violently turn and toss thee, like a ball into a large country. There shalt thou die, and there the chariots of thy glory shall be the shame of thy Lord's house. வசனம் 19. உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். Verse 19. And I will drive thee from thy station, and from thy state shall he pull thee down. வசனம் 20. அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. Verse 20. And it shall come to pass in that day, that I will call my servant Eliakim the son of Hilkiah. வசனம் 21. உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து, உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். Verse 21. And I will clothe him with thy robe, and strengthen him with thy girdle, and I will commit thy government into his hand. And he shall be a father to the inhabitants of Jerusalem, and to the house of Judah. வசனம் 22. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். Verse 22. And the key of the house of David will I lay upon his shoulder. So he shall open, and none shall shut, and he shall shut, and none shall open. வசனம் 23. அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். Verse 23. And I will fasten him as a nail in a show place, and he shall be for a glorious throne to his father's house. வசனம் 24. அதின்மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பெலத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பானபாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். Verse 24. And they shall hang upon him all the glory of his father's house, the offspring and the issue, all vessels of small quantity, from the vessels of cups, even to all the vessels of flagons. வசனம் 25. உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும். அப்பொழுது அதின்மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். Verse 25. In that day, saith the Lord of hosts, shall the nail that is fastened in the show place be removed, and be cut down, and fall, and the burden that was upon it shall be cut off, for the Lord hath spoken it. ஏசாயா அதிகாரம் 23. Isaiah chapter 23. வசனம் 1. தீருவின் பாரம், தர்ஷீஸ் கப்பல்களே, அலறுங்கள், அது வீடு இல்லாதபடிக்கும் அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கித்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. Verse 1. The burden of Tyre, howl, ye ships of Tarshish, for it is laid waste, so that there is no house, no entering in. From the land of Chittim it is revealed to them. வசனம் 2. தீவுக்குடிகளே, மவுனமாயிருங்கள், சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். Verse 2. Be still, ye inhabitants of the isle, thou whom the merchants of Zidon, that pass over the sea, have replenished. வசனம் 3. சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதின் வருமானமாயிருந்தது, அது ஜாதிகளின் சந்தையாயிருந்தது. Verse 3. And by great waters the seed of Shihor, the harvest of the river, is her revenue, and she is a mart of nations. வசனம் 4. சீதோனே, வெட்கப்படு, நான் இனி கற்பவேதனைப்படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை,
கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல்துறை சொல்லுகிறது. Verse 4. Be thou ashamed, O Zidon, for the sea hath spoken, even the strength of the sea, saying, I travail not, nor bring forth children, neither do I nourish up young men, nor bring up virgins. வசனம் 5. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதினாலும் நோய் உண்டாகும். Verse 5. As at the report concerning Egypt, so shall they be sorely pained at the report of Tyre. வசனம் 6. கரைதுறை குடிகளே, நீங்கள் தர்ஷீஸ் மட்டும் புறப்பட்டு போய் அலறுங்கள். Verse 6. Pass ye over to Tarshish, howl, ye inhabitants of the isle. வசனம் 7. பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களி கூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா? பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போகும். Verse 7. Is this your joyous city, whose antiquity is of ancient days? Her own feet shall carry her afar off to sojourn. வசனம் 8. கிரீடம் தரிப்பிக்கும் தீருவுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதின் வர்த்தகர் பிரபுக்களும் அதின் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமாமே. Verse 8. Who hath taken this counsel against Tyre, the crowning city, whose merchants are princes, whose traffickers are the honorable of the earth? வசனம் 9. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கனவீனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார். Verse 9. The Lord of hosts hath purposed it, to stain the pride of all glory, and to bring into contempt all the honorable of the earth. வசனம் 10. தர்ஷீசின் குமாரத்தியே, நதியைப் போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ, உனக்கு அணை இல்லை. Verse 10. Pass through thy land as a river, O daughter of Tarshish, there is no more strength. வசனம் 11. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுத்து. Verse 11. He stretched out his hand over the sea. He shook the kingdoms. The Lord hath given a commandment against the merchant city, to destroy the strongholds thereof. வசனம் 12. ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தியே, இனி களி கூர்ந்து கொண்டிராய். எழுந்து கித்தீமுக்கு புறப்பட்டு போ, அங்கும் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்றார். Verse 12. And he said, Thou shalt no more rejoice, O thou oppressed virgin, daughter of Zidon. Arise, pass over to Chittim, there also shalt thou have no rest. வசனம் 13. கல்தேயருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன்னிருந்ததில்லை. அசீரியன் வனாந்தரத்தாருக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான். அவர்கள் அதின் கோபுரங்களை உண்டாக்கி அதின் அரமனைகளை கட்டினார்கள். அவர் அதை அழிவுக்கென்று நியமித்தார். Verse 13. Behold the land of the Chaldeans. This people was not, till the Assyrian founded it for them that dwell in the wilderness. They set up the towers thereof. They raised up the palaces thereof. And he brought it to ruin. வசனம் 14. தர்ஷீஸ் கப்பல்களே, அலறுங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. Verse 14. Howl, ye ships of Tarshish, for your strength is laid waste. வசனம் 15. அக்காலத்திலே தீரு, ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும். Verse 15. And it shall come to pass in that day, that Tyre shall be forgotten 70 years, according to the days of one king. After the end of 70 years shall Tyre sing as an harlot. வசனம் 16. மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றி திரி.
நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. Verse 16. Take an harp, go about the city, thou harlot that hast been forgotten. Make sweet melody, sing many songs, that thou mayest be remembered. வசனம் 17. 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். Verse 17. And it shall come to pass after the end of 70 years, that the Lord will visit Tyre, and she shall turn to her hire, and shall commit fornication with all the kingdoms of the world upon the face of the earth. வசனம் 18. அதின் வியாபாரமும் அதின் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாகச் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதின் வியாபாரம் அவர்களைச் சேரும். Verse 18. And her merchandise and her hire shall be holiness to the Lord. It shall not be treasured nor laid up, for her merchandise shall be for them that dwell before the Lord, to eat sufficiently, and for durable clothing. ஏசாயா அதிகாரம் 24. Isaiah chapter 24. வசனம் 1. இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதின் குடிகளை சிதறடிப்பார். Verse 1. Behold, the Lord maketh the earth empty, and maketh it waste, and turneth it upside down, and scattereth abroad the inhabitants thereof. வசனம் 2. அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும் வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும் கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும் கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும் வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும். Verse 2. And it shall be, as with the people, so with the priest, as with the servant, so with his master, as with the maid, so with her mistress, as with the buyer, so with the seller, as with the lender, so with the borrower, as with the taker of usury, so with the giver of usury to him. வசனம் 3. தேசம் முழுதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. Verse 3. The land shall be utterly emptied, and utterly spoiled, for the Lord hath spoken this word. வசனம் 4. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும், தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். Verse 4. The earth mourneth, and fadeth away, the world languisheth, and fadeth away, the haughty people of the earth do languish. வசனம் 5. தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது, அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். Verse 5. The earth also is defiled under the inhabitants thereof, because they have transgressed the laws, changed the ordinance, broken the everlasting covenant. வசனம் 6. இதினிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதின் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். Verse 6. Therefore hath the curse devoured the earth, and they that dwell therein are desolate. Therefore the inhabitants of the earth are burned, and few men left. வசனம் 7. திராட்சரசம் துக்கங்கொண்டாடும், திராட்சைச் செடி வதங்கும், மனக்களிப்பாயிருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள். Verse 7. The new wine mourneth, the wine languisheth, all the merry-hearted do sigh. வசனம் 8. மேளங்களின் சந்தோஷம் ஓயும், களி கூறுகிறவர்களின் சந்தடி ஒழியும், வீணையின் களிப்பு நின்று போகும். Verse 8. The mirth of tabrets ceaseth, the noise of them that rejoice endeth, the joy of the harp ceaseth. வசனம் 9.
பாடலோடே திராட்சரசம் குடியார்கள், மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும். Verse 9. They shall not drink wine with a song, strong drink shall be bitter to them that drink it. வசனம் 10. வெறுமையாய் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி வீடுகள் எல்லாம் அடைபட்டு கிடக்கும். Verse 10. The city of confusion is broken down, every house is shut up, that no man may come in. வசனம் 11. திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு, எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்று போகும். Verse 11. There is a crying for wine in the streets, all joy is darkened, the mirth of the land is gone. வசனம் 12. நகரத்தில் மீதியாயிருப்பது அழிவே, வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். Verse 12. In the city is left desolation, and the gate is smitten with destruction. வசனம் 13. ஒலிவ மரத்தை உலுக்கும் போதும் திராட்சப்பழங்களை அறுத்து தீரும்போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். Verse 13. When thus it shall be in the midst of the land among the people, there shall be as the shaking of an olive tree, and as the gleaning grapes when the vintage is done. வசனம் 14. அவர்கள் சத்தமிட்டு கெம்பீரிப்பார்கள், கர்த்தருடைய மகத்துவத்தி நிமித்தம் சமுத்திரத்தினின்று ஆர்ப்பரிப்பார்கள். Verse 14. They shall lift up their voice, they shall sing for the majesty of the Lord, they shall cry aloud from the sea. வசனம் 15. ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். Verse 15. Wherefore glorify ye the Lord in the fires, even the name of the Lord God of Israel in the isles of the sea. வசனம் 16. நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம். நானோ இளைத்து போனேன், இளைத்து போனேன், எனக்கு ஐயோ, துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன். Verse 16. From the uttermost part of the earth have we heard songs, even glory to the righteous. But I said, my leanness, woe unto me, the treacherous dealers have dealt treacherously, yea, the treacherous dealers have dealt very treacherously. வசனம் 17. தேசத்து குடிகளே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். Verse 17. Fear and the pit and the snare are upon thee, O inhabitant of the earth. வசனம் 18. அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு, பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். Verse 18. And it shall come to pass that he who fleeth from the noise of the fear shall fall into the pit, and he that cometh up out of the midst of the pit shall be taken in the snare. For the windows from on high are open, and the foundations of the earth do shake. வசனம் 19. தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். Verse 19. The earth is utterly broken down, the earth is clean dissolved, the earth is moved exceedingly. வசனம் 20. வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலைப் போல பெயர்த்து போடப்படும், அதின் பாதகம் அதின் மேல் பாரமாயிருக்கையால் அது விழுந்து போகும், இனி எழுந்திராது. Verse 20. The earth shall reel to and fro like a drunkard, and shall be removed like a cottage, and the transgression thereof shall be heavy upon it, and it shall fall, and not rise again. வசனம் 21. அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். Verse 21. And it shall come to pass in that day, that the Lord shall punish the host of the high ones,
that are on high, and the kings of the earth upon the earth. வசனம் 22. அவர்கள் கெபியில் ஏகாமாய் கட்டுண்டவர்களாகச் சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். Verse 22. And they shall be gathered together, as prisoners are gathered in the pit, and shall be shut up in the prison, and after many days shall they be visited. வசனம் 23. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். Verse 23. Then the moon shall be confounded, and the sun ashamed, when the Lord of hosts shall reign in Mount Zion, and in Jerusalem, and before his ancients gloriously. பைபிள் சவாலின் 233வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று ஏசாயா 22 முதல் 24 வரை வாசித்ததன் மூலம் தேவன் மனிதர்களின் இருதயங்களை அறிந்திருக்கிறார் என்பதையும், எந்த ஜாதியோ அல்லது மனிதனுடைய சாதனையோ அவருடைய நீதியான நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் நினைவு கூர்ந்தோம். பெருமை, சுயநம்பிக்கை மற்றும் ஆண்டவரை சார்ந்திருப்பதற்கு பதிலாக உலகத்தின் வல்லமையின் மீது நம்பிக்கை வைப்பதன் விளைவுகளையும் நாம் கண்டோம். அதே நேரத்தில் முழு பூமியின் மீதும் அதிகாரம் கொண்ட மகத்தான தேவனை பற்றியும் அவருடைய திட்டங்களை யாராலும் தடுக்க முடியாது என்பதையும் இந்த வாசிப்பு நமக்கு உணர்த்துகிறது. தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசிக்கும் இந்த பயணத்தில் தொடர்ந்து உண்மையுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று நாம் வாசித்தவை அதிக தாழ்மையுடனும் ஆழமான விசுவாசத்துடனும் முழுமையாக ஆண்டவரை சார்ந்தும் வாழ நமக்கு உதவட்டும். அவருடைய ஞானத்தை நம்பி அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருந்து இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம். நாளை 234வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 233 of our Bible challenge is now complete. Today, through Isaiah chapter 22 to 24, we were reminded that God knows the hearts of people and that no nation or human achievement can escape his righteous judgment. We also saw the consequences of pride, self-reliance, and trusting in earthly strength rather than depending on the Lord. At the same time, these passages point us toward the greatness of God, whose authority extends over the whole earth and whose purposes cannot be stopped. Thank you for faithfully continuing this journey of reading God's Word each day. May what we have read today help us live with greater humility, deeper faith, and complete dependence on the Lord. Let us continue forward, trusting His wisdom and remaining faithful to His Word. See you tomorrow for Day 234. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.